பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது இறைவனே அழைத்து பதில் வாங்குவது அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. இந்த பிரசன்ன முறைங்கிறது எப்போ ஒருத்தர் கேள்வி எழுப்புறாரோ அந்த இடம் அந்த நேரத்துல இறைவனை உதவியோட பதில் சொல்றதுதான் பிரசன்ன ஜோதிட முறை. தொலைந்து போன பொருள் 8ஆம் இடம் சொன்னாங்க. தொலைஞ்சு போச்சா எடுத்துக்கிட்டாங்களான்னு ஒரு விஷயம் இருக்கு. எடுத்துக்கிட்டாங்கன்னா 7ஆம் அதிபதி வச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க கேட்டது செய்வனை இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட். அதுல முக்கியமா வலுவா இருக்கா வலுவில்லையான்னு கூட சொல்லலாம். இப்போ செஞ்சது பழிக்காம இருந்திருக்கும். இது எப்படி அப்படின்னா, இப்ப மருந்து வைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு செவ்வாயோ மாந்தி இல்ல ராகு கேது தொடர்பு ஏற்படும் பொழுது மருந்து வைக்கப்படுகிறது அப்படின்னு உறுதிப்படுத்திக்கலாம். இந்த தொழில் வைக்கிற ஸ்தாபனம் சரியில்லை, அந்த ஏரியா செட் ஆகல, இது மாந்தி குறிகாட்டிருச்சு நீங்க 10ஆம் இடத்துக்கு, அந்த இடத்துல இட தோஷமா வந்துடுது. அப்ப அதை நிவர்த்தி பண்ணணும், இல்லை வேற இடம் மாறிக்கணும். சொந்தமாக பெரிய இடமா ரொம்ப நாள் டெவலப் பண்ணிட்டு மாற்ற முடியாதுன்னா அதுக்கு ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ சுபம் விஜய் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பிரசன்ன ஜோதிடம் இருக்குல்லங்க சார், அதை பற்றி விளக்கங்கள் கொடுங்க சார். பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது இறைவனே அழைத்து பதில் வாங்குவது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. இப்ப ஜாதகம் அப்படின்னா நமக்கு எங்க ஊர்ல பிறந்தோம், அதோட நேரம் தேதி இதெல்லாம் தேவைப்படுது. இந்த பிரசன்ன முறைங்கிறது எப்போ ஒருத்தர் கேள்வி எழுப்புறாரோ அந்த இடம் அந்த நேரத்துல இறைவனை உதவியோட வச்சு வாங்குறது பதில் சொல்றதுதான் பிரசன்ன ஜோதிட முறை. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பிரசன்ன முறை இருக்கு. ஜாமக்கோல், சோழி, தாம்பூல பிரசன்னம், இது மாதிரி எண்ணற்ற பிரசன்ன மெத்தட் இருக்கு. இதுல தேவ பிரசன்னம், ஸ்வர்ண பிரசன்னம் இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் கோயில் குளத்துக்கு கோயில் சம்பந்தப்பட்டதுக்கு. தனிநபருக்கு ஒரு சோழி பிரசனம் பாருங்க. இதுலேயே 108 சோழிகள், 9 சோழிகள், 12 சோழிகள் இருக்கு. அது ஜோதிடத்துல அவ்வளவு துல்லியமா, அது இறைவனை வழிபட்டு பண்றது. இப்ப 108 சோழிகள் வைங்க, அதுல 5 தெய்வீக சோழிகள் வச்சு பலாமரம் அல்லது தேக்கான ஒரு மரத்தை வச்சு பிரசனம் போடும் பொழுது மந்திரம் பண்ணி கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு சில நேரம் கேள்வியே இதுதான் இந்த பதில் அப்படின்னு சொல்லலாம். கேட்கிற கேள்வி துல்லியமா கேட்கணும். அந்த இதுல இந்த கேள்வி அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் பதில். இதுல பிசுரே இருக்காது. ஜாதகத்துல 10 நிமிஷம் முன்னாடி பிறந்தேன் பின்னாடி பிறந்தேன் எத்தனையோ எரர் ஃபேக்டர் இருக்கு. இதுல எரரே கிடையாது. கட் அண்ட் ரேட்டா துல்லியமா பதில் சொல்லக்கூடிய மெத்தட் தான் பிரசன்ன ஜோதிடம். சார், இப்போ ஒரு பொருள் நம்ம தொலைச்சிட்டோம். ஒரு நகையா இருக்கலாம், இல்ல ஒரு பத்திரம், அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பொருளை ஒரு நபர் தொலைச்சிட்டாரு அப்படிங்கும் போது அதை கண்டறியறதுக்கு நம்ம பிரசனம் உதவுமாங்க? இப்ப தொலைந்து போன பொருள் 8ஆம் இடம் சொல்லுது. தொலைஞ்சு போச்சா எடுத்துக்கிட்டாங்களான்னு ஒரு விஷயம் இருக்கு. எடுத்துக்கிட்டாங்கன்னா 7ஆம் அதிபதி வச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தொலைஞ்சதா எடுத்ததா அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப 8ஆம் இடம் அதிபதி நாளுக்கு தொடர்பு வருது அப்படின்னா தொலைந்து போன பொருள் உங்க வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதே அது 6க்கோ 7க்கோ தொடர்புனா யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறோம். இது குரு சம்பந்தப்பட்ட நகையாகவும் புதன் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டாகவும், இதே இது பார்த்தீங்கன்னா வேல்யூபிள், இது சுக்கிரன் சம்பந்தா வெள்ளி இல்லது வைரம் சம்பந்தப்பட்ட பொருளாக கூட இருக்கும். இது தொலைந்து போன பொருள் எக்கச்சக்கமா இருக்கும். பணமா சம்பந்தப்பட்ட 2ஆம் அதிபதி தொடர்பு வரும். அப்ப ஒரு கிரகத்தை வச்சுக்கிட்டு பிரசனத்துல போடும் பொழுது எந்த பாவம் எதோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நிச்சயமா இதுல ஊர் பேரை கூட எடுக்கிறோம். இந்த ஊர்ல தொலைஞ்சிருக்க வாய்ப்பு, டூர் போயிட்டு வந்தவங்க, இந்த டூர் போயிட்டு 4-5 ஊர் போயிட்டு வந்திருப்பாங்க, இந்த ஊர்ல இந்த இடத்துல தவற விட்டுருக்க வாய்ப்பு உண்டு, அந்த ஹோட்டல் தங்குனீங்கன்னா கேட்டு பாருங்க அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். சார், இப்போ நமக்கு ஒரு வேலை ஒரு செய்வனை வைக்கிறாங்க, நமக்கு யாரோ ஒருத்தங்க நமக்கு ஒரு எதிரி ஒரு செய்வனை வச்சிடறாங்க அப்படின்னா அந்த செய்வனை இருக்கா இல்லையா, இல்ல அப்படி இருந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பிரசனம் நமக்கு உணர்த்துமாங்க சார்? இப்ப இது செய்வனை மட்டும் பிரசனம் சொல்றது இல்ல. குலதெய்வ தோஷம், குலதெய்வ குற்றம், பிரேத சாபம், செய்வினை, மருந்து வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. செய்வினைங்கிறது வேற பக்கம், மருந்து வைக்கிறது, இடதோஷம், இது மாதிரி எண்ணற்ற தோஷ வகைகள். இப்ப பித்ரு தோஷம் சொல்லுவோம். அப்பா அம்மா முன்னாடி தாத்தா அவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய செய்யாம விட்டுருவாங்க. மாத்திரு வகை சாபம், இது மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப நீங்க கேட்டது செய்வனை இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட். அதுல முக்கியமா வலுவா இருக்கா வலுவில்லையான்னு கூட சொல்லலாம். இப்ப செஞ்சது பழிக்காம இருந்திருக்கும். இது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி பாதகாதிபதியோட தொடர்பு ஏற்பட்டு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் வலுவானது, செவ்வாய் தொடர்பு இல்லைன்னா வலுவில்லாதது அப்படின்னு எடுத்துக்குவோம். இது எப்படி குறிகாட்டும்னு ஒரு விஷயம் இருக்கு.
செய்வனை செஞ்ச எடுத்த உடனே அவங்க பாதிச்சிடாது. முதல்ல அவங்க வீட்டில் வளர்க்குற நாயா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், மீனா இருக்கலாம், இங்க பாதிப்பு காட்டும். வீட்டை சுத்தி இருக்கிற பொருட்கள், இந்த கரண்ட் பிரச்சனை வரும், காம்பவுண்ட் வால் பிரச்சனை, ஏதோ ஒரு தொந்தரவு, அந்த வீடு சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்பட்டுட்டே இருக்கும். இறுதியா தான் இவங்கள பாதிக்குது. அப்ப இவங்களுக்கு உடல்நிலை உபாதையை கொடுக்கறது, பொருளாதார இழப்பை கொடுக்கறது, இது மனசு சஞ்சலம் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஒரு ஒரு தப்பா பண்ணிக்கலாமா தோணிட்டே இருக்கிறது இந்த செய்வனை சம்பந்தப்பட்டு. ஏன்னா எதிரிகள் இவங்களுக்கு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. முதல்ல இது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன நிவர்த்தி, நம்ம கோயில் ரீதியான நிவர்த்தி பண்ணாலே போதும். திருப்பி அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கோயிலுக்கு போனா இது நிவர்த்தி ஆகும், எத்தனை நாள் வழிபாடு பண்ணணும், எந்த வகை யாகங்கள் வீட்டில் மந்திரமா ஒழுக்கி விட்டுட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன், இது ஈஸியா நிவர்த்தி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இது நமக்கு எங்க எடுக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. யாகம் அது யூடியூப்ல பார்க்கலாம், கோயில் வழிபாடு ஈஸியா இது பண்ணிடலாம். சார் இப்ப மருந்து வைக்கிறங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க சார். அப்படி மருந்து வைக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுல இருந்து எப்படி நிவர்த்தி எடுக்கலாம்? இப்ப மருந்து வைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 4ஆம் அதிபதி, அது போஜனஸ்தானம் சொல்லுவோம், 2ஆம் இடம் உணவு. இதற்கு செவ்வாயோ மாந்தி இல்ல ராகு கேது தொடர்பு ஏற்படும் பொழுது மருந்து வைக்கப்படுகிறது அப்படின்னு உறுதிப்படுத்திக்கலாம். இது மருந்து வச்சது ஆனா பெண்ணா, எந்த மாதத்துல வச்சிருக்காங்க, வச்ச உணவு என்ன மாதிரி உணவா இருக்கும், ஒருத்தங்க நான்வெஜ்ல சொல்லுவாங்க, ஸ்வீட்ல சொல்லுவாங்க, இந்த மாதிரி வகையும் சொல்லலாம். இது வைக்கப்பட்டது உண்மையா இல்லையா, இதற்கு என்ன மாற்று மருந்து, மருந்து வகையில மருந்தை கிளியர் பண்ண முடியுமா, ஏன்னா உடம்புக்குள்ள இருக்குதுன்னா மருந்து வகையில, இல்ல கோயில் தீர்த்தங்கள் வாங்கி அந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாட்டு பண்ணா வருதா, அப்போ ஒரு கோயில் குளத்துல இருக்கிற புனித நீராடுதல் அங்க இருந்து வழிபாட்டு பண்ணும் போது நடக்குதான்ங்கிற வரைக்கும் துல்லியமா சொல்லப்படும். இதுல அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இருக்கா, இல்லை அவங்க குடும்ப நபர்களுக்கு சேர்த்து பாதிச்சிருக்கா, அது வரைக்கும் துல்லியமா சொல்லக்கூடிய இந்த முறைதான் மருந்து சம்பந்தப்பட்டது. ஓகே சார், இப்போ தோஷங்கள் பத்தி சொன்னீங்க. இப்ப தோஷங்கள் நமக்கு என்ன இருக்கு, அந்த என்ன வகையான தோஷம், அதுல இருந்து எப்படி விடை பெறுவது, இதெல்லாம் நம்ம பிரசனத்துல தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமா. இப்ப தோஷங்கள் பலதரப்பட்ட தோஷங்கள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5-6 சொல்றேன். குலதெய்வ தோஷம், கண்ணீர் விட்டு அழுத தோஷம் சொல்லுவோம். வாக்கு தோஷம், ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டு பிரச்சனையாச்சுன்னா வாக்கு தோஷம் ஆயிருது. சத்தியம் தோஷம், அதாவது சத்தியமா பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை, அவ சத்தியமா அந்த வார்த்தை பயன்படுத்தினா கவனமா இருக்கணும். இது பித்ரு தோஷம், பிராமண தோஷம், குரு தோஷம். இது மட்டும் இல்லாம இட தோஷம், ஒரு இடம் சம்பந்தப்பட்ட இடம் தோஷம். அப்புறம் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒருத்தர் ஏமாத்திட்டு வந்துருவாங்க, அப்ப அங்க ஒரு அதுக்கும் தோஷம் வருது. அப்ப எண்ணற்ற தோஷங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அது இந்த பிரசனத்தின முறையில பார்க்கும் பொழுது நிச்சயமா சொல்லலாம். ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இதே அது குலதெய்வ தோஷம் பாதிக்குதுன்னு வைங்க. குலதெய்வ தோஷம் பாதிக்கும் போது குடும்ப வளர்ச்சி மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு கண்ணு கூட காட்டும், குழந்தை பிறக்கல, குழந்தை வளர்ச்சி இல்லை, இது குலதெய்வ தோஷமா இருக்கும். இன்னொன்னு சர்ப்ப தோஷமும் காட்டும், பாம்பு சம்பந்தப்பட்டது அடிச்சிருக்காங்கன்னு வைங்க, பாம்பு சம்பந்தம் நிறைய நிந்தனை. அப்ப நேரம் குழந்தைக்கு தான் பாதிக்கும், ஏன்னா பாம்பு தான் தன் முட்டையும் சாப்பிடக்கூடியது, அடுத்த அந்த வளர்ச்சி விடாம. 2ஆக ராகு கேதுவே நம்ம ஜாதகத்துல பாம்பாக குறிப்போம், 2 துண்டாக போனது, குழந்தை பிறப்புக்கு IVF-க்கு இதெல்லாம் வரும்போது குலதெய்வமும் ராகுவை குறிக்கும். வாக்கு தோஷம் சொன்னோம் இல்லையா, வாக்கு தோஷம் வருமானத்தை பாதிக்குது. அவங்க வருமானம் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாம தொந்தரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இது வாக்கு தோஷம். மாத்திரு தோஷம், இது என்ன ஆகுது, மாத்திரு தோஷம்னா எல்லாமே இருக்கு, திருப்தி இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ ஒன்று குறையுதுன்னு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷங்களும் குடும்ப இருக்கிற வளர்ச்சிக்கு ஒவ்வொரு தடையாக இருந்துட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ ஒரு தொழில்ல தொடர்ச்சியா ஒரு தடை வந்துட்டே இருக்கு, ஏதாவது ஒரு தடங்கள், எனக்கு வந்து ஒரு பண பிரச்சனை, பணம் நின்றுது, இந்த மாதிரி பிரச்சனைகளா இருக்கும்போது பிரசன்னம் மூலமா அதுல இருந்து ஒரு விடை கிடைக்குமாங்க சார்? இப்ப தொழில் அப்படின்னா 10ஆம் இடம், இத அந்த 10ஆம் இடம் பாதகாதிபதி தொடர்பு பிரசனத்துல, இதே மகா பாதகாதிபதினு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது தொடர்புகள் தொடர் தோல்வி ஏற்படுகிறது. இது இயற்கையா நடந்ததா, சாபத்தின் மூலம் ஏற்பட்டதா, இருக்கிற இடத்தினால ஏற்பட்டதா, இல்ல பார்ட்னர்னால ஏற்பட்டதா அப்படிங்கிற வரைக்கும் துல்லியமா சொல்லப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்றேன் பாருங்க. இப்போ யாரோ ஒருத்தங்க செய்வனை செய்ததுனால ஒரு காம்படிட்டரா இருக்காங்க அப்படின்னா, அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா 10ஆம் இடமும் அந்த பாதகாதிபதி சம்பந்தப்பட்டது கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணி பொருளாதார விருத்தியை கொடுக்க முடியும். இதே இது தான் இருக்கிற அந்த தொழில் வைக்கிற ஸ்தாபனம் சரியில்லை, அந்த ஏரியா செட் ஆகலை, இது மாந்தி குறிகாட்டிருச்சுன்னு வைங்க 10ஆம் இடத்துக்கு, அந்த இடத்துல இட தோஷமா வந்துடுது. அப்ப அதை நிவர்த்தி பண்ணணும், இல்லை வேற இடம் மாறிக்கணும். சொந்தமாச்சா பெரிய இடமா ரொம்ப நாள் டெவலப் பண்ணிட்டு மாற்ற முடியாதுன்னா
அதுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடியது, சாந்திப்படுத்தக்கூடிய மெத்தடை இந்த பிரசனத்துல இருந்து உறுதியா சொல்லி வளர்ச்சியை கொண்டு வந்துடலாம். ஓகே. ம். சார் இப்போ ஒரு சில நபர்களுக்கு வந்து வீட்டுக்கு போனாலே ஒரு நிம்மதி இருக்காது. ம். வெளியிலலாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ம். வீட்ல மட்டும் இருக்காது. ஒரு சில நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ம். இந்த இடத்துக்கு வாங்குனதுக்கு ம். அப்புறம் ம். எனக்கு பிரச்சனைகள். அந்த மாரி ம். இடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ம். ஒரு இது மூலமா ஒரு விளக்கம் கிடைக்குமா? ஆமா. இப்ப பிரசனத்துல பாத்தீங்கன்னா, இது பேர் இடதோஷம் சொல்லுவோம். இந்த இடதோஷம்ங்கிறது 4ஆம் இடம் தான் இடத்தை குறிக்கும், செவ்வாயும் குறிக்கும். இதுல நிறைய பேத்துக்கு பிரசனம் பார்க்கும்போது பாதகாதிபதி 4ஆம் இடத்துக்கு தொடர்பு. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அப்பதான் நிறைய போறோம். துலாம் லக்னம். அதுக்கு பாதகாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியன் 4ல் நின்று கூட ராகு கேதுவோ தொடர்பு ஏற்பட்டா அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து விபத்து நடந்துகிட்டே இருக்கும். இதே மாந்தி இருந்தா ஒரு ஒரு கர்ம காரியங்கள் தவறாவே நடந்துரும். அப்ப இந்த பிரசனத்துல போடும் பொழுது 4ஆம் இடத்துல சூரியன், ராகு இல்ல மாந்தி தொடர்பு ஏற்பட்டுருச்சு. முதல்ல அந்த வீட்டை வித்துட்டு வெளியேறுங்க. அது உங்களுக்கு செட் ஆகல. இல்ல நிவர்த்தி பண்ணணும்னா, நிவர்த்தி பண்ணக்கூடிய முறைகள் என்ன? இது நிம்மதி இழக்கிறது மட்டும் இல்லாம பொருளாதாரம், உடல் 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம் வேற. மிகுந்த சுகஸ்தானத்தை பாதிக்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு வியாதி வந்துகிட்டே இருக்குது இந்த அம்சம் தான். அப்ப அந்த இடம் சம்பந்தப்பட்டதை நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ பிரசனம் மூலமா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுங்கிறத நம்ம ம். தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோங்க சார். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.